to communicate effectively with your spouse? உங்களுடைய துணைவரோடு துணைவியோடு எப்படி நல்ல முறையில் சிறந்த முறையிலே தொடர்பு அல்லது உரையாடல் செய்து கொள்வது? You know, today we communicate with everybody else in the world. இன்றைக்கு உலகத்திலே மற்ற எல்லாரோடும் நாம் தொடர்பு கொள்கிறோம். But sometimes we miss out on communicating to the one who matter the most. நமக்கு மிக முக்கியமானவர்கள் யாரோ அவர்களோடு தொடர்பு கொள்ள நாம் தவறுகிறோம். And I think today we are going to look at how to communicate effectively between us as couple. எப்படி தம்பதிகளாக மிக சிறந்த முறையிலே ஒருவருக்கொருவர் இப்படி கருத்து பரிமாற்றம் அல்லது தொடர்பு பெற்றுக்கொள்வது என்று. You know, the single biggest problem in communication is thinking or the illusion that it has taken place. When you talk something, you imagine that the person has already understood just because you said it. நாம் ஒரு காரியத்தை சொன்னதினால் அந்த நபர் அதை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்று நாமவே யூகித்துக் கொள்கிறோம். அதுதான் அநேக நேரங்களிலே தொடர்பிலே வருகிற பிரச்சனை. If you think of the word communicate, the meaning comes like communing or interacting over a common ground. That's the meaning. இந்த தொடர்பு கொள்வது என்ற அந்த any other better translation? Communicating, தொடர்பு கொள்வது. ஓகே, தொடர்பு கொள்வது என்று சொல்லும்போது உண்மையான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. Correct. Yeah. So communicating is not just one way. I say and therefore it's communicated. தொடர்பு என்று சொல்லும்போது ஏதோ நான் பேசிவிட்டேன் முடிந்தது என்று ஒரு வழி போக்குவரத்து அல்ல. There is a lot more to communication. தொடர்பு கொள்வது என்று சொல்லும்போது இதில் இன்னும் அதிகம் இருக்கிறது. Okay, I didn't know it is so difficult to communicate. Now you need the next translator. தொடர்பு கொள்வது மிக கடினமானது. Okay, I don't know whether you have seen this picture earlier. இதற்கு முன்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. Have you seen it? பார்த்திருக்கிறீர்களா? Okay, for people who have seen it, don't worry. People who have never seen it, can you see this picture? பார்த்தவர்கள் பரவாயில்லை, பார்க்காதவர்கள் தயவு செய்து இதை கவனியுங்கள். What do you see here? அங்கே என்ன காண்பிக்கப்படுகிறது? Old lady. Okay. வயதான பெண்மணி. Any of you see anything else? வேற எதையாகிலும் காண முடிகிறதா? Young girl. You can see a young girl in it. Okay. வாலிப பெண். So some old people are seeing old people, some young people are seeing young people. வயது சென்றவர்கள் வயதானவர்களை பார்க்கிறார்கள், வாலிபர்கள் வாலிப பெண்ணை பார்க்கிறீர்கள். Now are both wrong? ரெண்டுமே தவறா? Who is seeing young person, young girl? வாலிப பெண்ணை அங்கே பார்க்கிறீர்கள், உங்களுடைய கையை உயர்த்தலாம். Okay. Praise the Lord, you are very young. How many of you see old people? எத்தனை பேர் வயதான பெண்மணி Old lady. பார்க்கிறீர்கள்? Okay, an old lady, yes. Others are not seeing anything. So it is an illusion. You are able to see, some are able to see young, some are able to see old. ஒரு சிலர் வயதானவர்களை பார்க்கிறீர்கள், ஒரு சிலர் வாலிப பெண்ணை பார்க்கிறீர்கள். இது ஒரு வகையான மாயையாக இருக்கிறது. And this is what it is all about in communication. தொடர்பு கொள்ளுதலிலும் இதுதான் எல்லாமாக இருக்கிறது. The way you see the world is not necessarily the way people see the world. நீங்கள் உலகத்தை பார்க்கிற அந்த பார்வையானது அவ்வண்ணமாகவே மற்ற மக்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. So when I look at something and I think this is wrong, my wife looks at it and says that is very cute. நான் ஒரு காரியத்தை பார்த்து இது தவறு என்று நான் சொல்லுகிறேன், அதே காரியத்தை என்னுடைய மனைவி பார்த்து இது நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Or what she says and says this is not right, I am saying that is the perfect thing. ஒரு சில நேரத்தில் என்னுடைய மனைவி இது சரியல்ல என்று சொல்லக்கூடிய காரியத்தை நான் பார்த்து இதுதான் நேர்த்தியான காரியம் என்று சொல்லுகிறேன். People do not see the world as it is, they see as they are or they have been conditioned to see. மக்கள் உலகத்தை உலகம் இருக்கிற வண்ணமாக பார்க்கிறதில்லை, அவர்கள் தங்கள் வழியிலே நிபந்தனைக்குட்பட்டு காரியங்களை பார்க்கிறார்கள். The way I am brought up in my background, that is the way I will see this. என்னுடைய வளர்ப்பிலே நான் எப்படி வளர்க்கப்பட்டேனோ அதன் அடிப்படையிலே தான் நான் இந்த காரியத்தை பார்ப்பேன். Imagine I had a long hair and I am standing here. யோசித்து பாருங்கள், எனக்கு நீண்ட முடி இருந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன் என்றால் some of you will stop listening to me. நீங்கள் ஒரு சிலர் என்னை நான் பேசுவதை கேட்க மாட்டீர்கள். Isn't that right?
கரெக்ட், அது சரியா? Yes. ஆம். But some young people will say, wow, he has a long hair and he's still witnessing for Jesus. ஆனால் சில வாலிபர்கள் பாருங்கள், இவருக்கு நீண்ட முடி இருக்கிறது, இருந்தாலும் இயேசுவுக்காக அவர் சாட்சி சொல்லுகிறார். Now it's all our conditioning. இது எல்லாமே நாம் உருவாக்குகிற நிபந்தனை அடிப்படையில் தான் இருக்கிறது. Because of long hair nobody is going to go to hell, or because of short hair you are not going to go to heaven. நீண்ட முடி வளர்ப்பதனாலே நீங்கள் பரலோகத்துக்கு போக போறதில்லை, அல்லது கொஞ்சம் முடி வைத்திருப்பதனாலே நீங்கள் பரலோகத்துக்கு போக போறதில்லை. But it's the way we look at it. ஆனால் காரியங்களை அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். Because we were told in our background, this is the right way to cut your hair. ஏனென்றால் நமக்கு பின்பாக நமக்கு சொல்லப்பட்ட காரியம் இப்படிதான் முடியை வெட்ட வேண்டும், இவனமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். And because of the way we look things from our background, we always will have conflict. நம்முடைய வளர்ப்பின் அடிப்படையிலே நாம் காரியங்களை பார்ப்பதனாலே நமக்குள்ளாக முரண்பாடுகள் வருகிறது. Because we look through our pair of glasses. ஏனென்றால் நாம் நம்முடைய ஜோடி கண்ணாடியின் வழியாக காரியங்களை பார்க்கிறோம். So we interpret the same thing differently. ஆகவே தான் ஒரே காரியத்தை வெவ்வேறு வண்ணமாக நாம் மொழிபெயர்க்கிறோம். And I think this is the cause of pain in most family, and we call it misunderstanding. இதைதான் புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொல்லுகிறோம். இதனாலே தான் अनेक குடும்பங்களிலே வேதனை ஏற்படுகிறது. I still remember a marriage that was about to break. ஒரு குடும்பம் உடைந்து போகிற, திருமணமானது உடைந்து போகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. Actually it was an engagement and they were about to get married. நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் ஆக போகிறது. And the boy wanted to call off the wedding. ஆனால் அந்த திருமணம் நடக்க கூடாது என்று பையன் சொல்லுகிறான். They really loved each other. அவர்கள் இருவர் ஒருவர் அதிகமாக நேசித்தார்கள். And they thought they were the best for each other. அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் தான் ஒருவருக்கொருவர் சிறந்தவர்கள் என்று யோசித்தார்கள். We knew that couple, so we were excited about their marriage. எங்களுக்கும் அந்த தம்பதியை குறித்து தெரியும். ஆகவே அந்த திருமணத்தை குறித்து நாங்களும் அதிக மகிழ்ச்சி அடைந்தோம். We went for the engagement. நாங்கள் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு சென்றோம். But after that the boy said, I don't want this marriage. அதன் பிறகு அந்த பையன் சொல்லுகிறான், இந்த திருமணம் எனக்கு வேண்டாம். We were confused. நாங்கள் குழம்பி போனோம். So we asked him what happened. அவர்களிடத்தில் என்ன நடந்தது என்று கேட்டோம். Initially he was not willing to speak to anybody. ஆரம்பத்திலே அவர் யாரிடத்திலும் பேச மனம் இல்லாமல் இருந்தார். The parents were almost getting ready to call it off. பெற்றோரும் கூட இதை நிறுத்தி விடலாம் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். Now one evening, somehow by God's grace, they decided to come to us. ஒரு நாள் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு நாள் மாலை எப்படியோ அவர்கள் தீர்மானித்து எங்களிடத்தில் வந்தார்கள். And we were talking to them. அவர்களிடத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். And then he opened up. அதன் பிறகு அவர் பேச ஆரம்பித்தார். He said during the reception, நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது, of the engagement, நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது, people were coming to wish both of them. அவர்கள் இருவரையும் வாழ்த்தும்படியாக மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். And all her colleagues, அவளுடைய அந்த பெண்ணுடைய கூட வேலை செய்கிற நண்பர்கள், they came and congratulated her. அவர்கள் வந்து அந்த பெண்ணை பார்த்து இப்படி வாழ்த்துதல் சொன்னார்கள். They hugged her and congratulated. அவளை கட்டி தழுவி வாழ்த்துதல் சொன்னார்கள். They said, oh, congratulations. திருமண வாழ்த்துக்கள் என்று அவளை கட்டி அணைத்தார்கள். And the guy was looking like this. What is happening? பையன் இதை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். He couldn't take it after some time. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Now this is, and she in her upbringing never felt it was bad. ஆனால் அந்த பெண் அவளுடைய வளர்ப்பின் அடிப்படையில் இதிலே தவறில்லை என்று நினைத்த ஒரு பெண் அவள். But for him he could not accept it. ஆனால் அவனை பொறுத்த மட்டிலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. This was the key reason by which they wanted to break the marriage. இதுதான் முக்கியமான காரணம். இந்த காரணத்தினாலே அந்த திருமணம் நடக்க கூடாதுன்னு முடிவு செய்தார்கள். So we had to talk to each other. ஆகவே நாங்கள் அவர்களிடத்தில் நாங்கள் பேசினோம். And that it almost took the whole night. கிட்டத்தட்ட அந்த முழு இரவு நேரம் எடுத்துக்கொண்டது. But praise God, they are married with 2 children and they are very happy. ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் திருமணமாகி இப்பொழுது 2 குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். They live in Houston. Whenever I go there, I stay in their house. அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுது அங்கே போகிறோமோ அவர்களிடத்தில் நான் தங்குவேன். So what I'm trying to say is, some misunderstanding because of our cultural upbringing will cause pain in our marriage. நம்முடைய திருமணத்திலே நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே நம்முடைய வளர்ப்பிலே நாம் வளர்ந்து வந்ததனாலே நம்முடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சில வேதனைகளை அது ஏற்படுத்துகிறது. I'm not here to say this is right, that is wrong. இங்கே இது தப்பு அது சரி என்று நான் சொல்வதற்காக வரவில்லை. It is something that you both have to decide. நீங்கள் இருவரும் சேர்ந்து காரியங்களை தீர்மானிக்க வேண்டும். And you have to definitely keep the word of God as your foundation. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய அடிப்படை அஸ்திபாரமாக நீங்கள் வைக்க வேண்டும். Look at this picture. This lady is returning the glasses that she bought for her husband
because he is still not seeing things her way. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், மனைவி புருஷனுக்கு கொண்டு வந்த அந்த கண்ணாடியை திரும்ப எடுத்து செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் சரியாக பார்க்க முடியவில்லை. He is not seeing things my way. மனைவியால் சரியா பார்க்க முடியாதனாலே அந்த கண்ணாடியை அவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள். We want our spouse to think exactly how we think. இன்னும் நம்முடைய துணை நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே வண்ணமாக என்னுடைய துணையும் யோசிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். And we keep praying for that, we keep arguing with them for that, and we want to mold them in the way we are. ஆகவே அதற்காக நாம் ஜெபிக்கிறோம், அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்கிறோம், அவர்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறோம். எல்லாம் நான் எப்படி இருக்கிறேனோ அவ்வண்ணமாக அவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? By wisdom a house is built. ஞானத்தினாலே வீடு கட்டப்படுகிறது. And through understanding it is established. புரிந்து கொள்ளுதலினாலே ஸ்தாபிக்கப்படுகிறது. Through knowledge its rooms are filled with rare and beautiful treasures. நீதிமொழிகள் 24:3. Proverbs chapter 24 verses 3 and 4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். Today how do we usually build our houses? இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய வீடுகளை கட்டுகிறோம்? We want lot of things in the house, no? வீட்டிலே நிறைய பொருட்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். As soon as we get married, it should have this big TV, we should have a car, we should have best sofa, we should have all the things that the world is offering to us. நம்முடைய திருமணம் ஆன உடனே நாம் யோசிக்கிற காரியம் நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய டிவி இருக்க வேண்டும், கார் இருக்க வேண்டும், இந்த பொருட்கள் ஒரு பெரிய சோஃபா இருக்க வேண்டும். எப்படி உலகத்தில் யோசிக்கிறார்களோ அவனமாக நாமும் யோசிக்கிறோம். But the Bible says you can build your home with rare and beautiful treasures when there is understanding between husband and wife. ஆனால் வேதம் சொல்கிறது உங்களுடைய வீட்டை மிக அழகான பொக்கிஷத்தோடு நீங்கள் கட்டலாம். எவ்வண்ணமாக வென்றால் நல்ல புரிந்து கொள்ளுதலும் ஞானமும் கணவனுக்கு மனைவியின் இடையிலே இருக்கும் பொழுது நாம் கட்டலாம். So that is very different from the world. உலகத்தை பார்க்கும் பொழுது இது மிக வித்தியாசமான ஒரு காரியம். So how can I establish understanding between us? அப்படி என்றால் நமக்குள்ளாக எப்படி கணவன் மனைவிக்குள்ளாக எப்படி அந்த புரிந்து கொள்ளுதலை நாம் ஸ்தாபிக்க முடியும்? In every good communication there are three things that are important. ஒவ்வொரு நல்ல தொடர்பு கொள்ளுதலிலும் மூன்று காரியங்கள் மிக முக்கியமானது. First is understanding. முதலாவது காரியம் புரிந்து கொள்ளுதல். Second is listening. இரண்டாவது காரியம் கேட்பது, கவனிப்பது. And third is expressing. மூன்றாவது வெளி காண்பிப்பது. These three things are very, very important in understanding or improving our communication. நம்முடைய தொடர்பு கொள்ளுதலை நாம் முன்னேற்றுவதற்கு இந்த மூன்று காரியங்கள் மிக முக்கியமானவைகள். And we are going to look at it one by one. ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். First is understanding. முதலாவது புரிந்து கொள்ளுதல். To understand one another, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு it is not automatic. இது இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல. When we ask people who are about to get married, திருமணம் ஆக போகிற அந்த மக்களை நாம் பார்த்து கேட்கும் பொழுது or they were probably they knew each other for a year or somewhere, ஒரு வருடமோ அல்லது ஒரு சில வருஷங்களாக ஒருவர் அவர்கள் அறிந்திருந்தால், one question we still ask is, why do you want to get married to him? இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் இந்த கேள்வியை கேட்போம், ஏன் இவர்களை நீங்கள் திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள்? Oh, he understands my feelings. என்னுடைய உணர்ச்சிகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், புரிந்து கொள்கிறார். Or she understands me so well. ஆக என்னை அவள் மிக அழகாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். I tell them after 3 years come back and tell the same thing. 3 வருடம் கழித்து என்னிடத்தில் வந்து இதே காரியத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். Because understanding differs over time. புரிந்து கொள்வது என்பது காலத்தின் அடிப்படையிலே வித்தியாசப்படுகிறது. Because many time after marriage we don't spend so much of time as much as we did before marriage. திருமணத்திற்கு பிறகு, திருமணத்துக்கு முன்பு நாம் எவ்வளவு நேரம் சேர்ந்து செலவழித்தோமோ அந்த நேரத்தை திருமணத்திற்கு அடுத்தபடியாக நாம் செலவழிப்பதில்லை. Somebody said before marriage he talks and she will listen. திருமணத்திற்கு முன்பாக அவன் பேசுவான், இவள் கேட்பாள். And just after marriage, she talks and he will listen. திருமணத்திற்கு பிறகு அவள் பேசுவாள், இவன் கேட்பான்.
After 1 year of marriage, both speak and neighbors listen. ஒரு வருடத்திற்கு பிறகு இருவரும் பேசுவார்கள், அயலகத்தார் கேட்பார்கள். You know, the volume will increase. இதனால் அதோடைய சத்தம் அதிகரித்து கொண்டே போகும். You know, I mean, these are all good jokes that I read once in a while. அப்பப்போ நான் படிக்கிற நல்ல நகைச்சுவையான காரியங்கள் இது. You know, one guy was in love with this girl. ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்பினான். And so he had a good bullet. அவனுக்கு நல்ல ஒரு புல்லட் பைக் இருந்தது. So they were going in the bullet. அந்த புல்லட் பைக்ல போய் கொண்டிருந்தார்கள். And she will sit behind and she will keep talking to him. அவள் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு அவனிடத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தாள். But he is not able to hear anything because bullet sound. அந்த புல்லட் சவுண்ட்னாலே அவனாலே கேட்க முடியவில்லை. So one day he decided to sell his bullet and bought one silencer bike on Honda Activa. அதன் பிறகு அந்த புல்லட்டை விட்டு நான் சத்தம் வராத ஒரு Honda Activa வாங்கினான். So when she is speaking he can hear. அப்பொழுது அவள் பேசும் பொழுது இவன் கேட்க முடிந்தது. After marriage, திருமணம் முடிந்த பிறகு he went back to bullet again. திரும்ப புல்லட்டை வாங்கி விட்டான். He could not tolerate this. அவனால் சமாளிக்க முடியவில்லை. But anyway, these are some good jokes that is said. But the point is, it is not about tolerating and listening to the other. ஒன்று சகித்து காரியங்களை கேட்பது மாத்திரமல்ல, அது முக்கியமல்ல. But we need this time to talk. நாம் பேசும்படியாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். Only by that our understanding will increase. அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் மேலாக வளர்ச்சி அடையும். If you don't talk, you are not going to increase in your understanding. நீங்கள் பேசவில்லை என்றால் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலிலே உங்களால் வளர முடியாது. So as husband and wife, how much do you talk to each other? கணவன் மனைவியாக நீங்கள் எவ்வளவு நேரம் ஒருவருக்கொருவர் பேசுகிறீர்கள்? Even if we talk, what do we talk? அப்படியே பேசினாலும் என்ன பேசுவோம்? டீ எடுத்துட்டு வா. டீ எடுத்துட்டு வா. Geyser on acha. Or we just talk. Or fees katiyacha. Sambar ipdi kudu. We just talk some of the happenings, the facts. நடைமுறை வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில அண்ணன் சொல்றார் கடைக்கு போலாமான்னு கேட்பாங்க. Once in a while he'll ask கடைக்கு போலாமா. சகஜமான நடைமுறையில நடக்கக்கூடிய காரியங்களை தான் பேசுகிறோம். Now, but that's not the way to talk. ஆனால் அது பேசுகிற வழிமுறை அல்ல. We really need to get to deeper levels of talking. பேசுவதிலே மிக முக்கியமாக ஆழமான இடத்திற்கு ஆழமான விதத்திலே சென்று நாம் பேச வேண்டும். We will be looking at it a little later on how we can improve our levels of communication. நம்முடைய தொடர்பு கொள்ளுதலுடைய காரியங்களை எப்படி வளர்க்கலாம் என்பதை நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். So unless we keep that time to talk, it is not going to happen. ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவழித்து ஒரு இடத்தில் ஒருவர் பேசாத பட்சத்தில் இந்த காரியம் நடைபெறாது. When the man goes out for 3 days and when he comes back, ஒரு ஆண் 3 நாட்களுக்கு வெளியே சென்று திரும்ப அவன் வீட்டுக்கு வரும் பொழுது, and the wife asks, how was the trip? மனைவி கேட்பாள், அந்த ட்ரிப் எப்படி இருந்தது என்று. Wives, what answer do you get usually from the husbands? புருஷனிடத்திலிருந்து என்ன பதிலை மனைவிமார்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லுங்கள். One word. ஒரு வார்த்தை. Nice. நன்றாக இருந்தது. That's all. அவ்வளவுதான். But you ask the wife to tell. ஆனால் மனைவியை சொல்லும்படியாக நீங்கள் கேட்டால், she will start from the auto she caught when she was going. ஆட்டோல ஏறினதிலிருந்து பேச ஆரம்பிப்பார்கள். And then she will tell how the auto breakdown happened. ஆட்டோ பிரேக் இல்லாமல் போனது, வண்டி நின்றதை பேசுவார்கள். She has not even reached central station. சென்ட்ரல் போய் அதற்குள்ளாக சென்ட்ரல் ஸ்டேஷனே போய் சேரவில்லை. you are talking about 3-day trip. அப்படி என்றால் 3 நாட்கள் ட்ரிப்பை குறித்து பேச வேண்டும். So there is so much to talk. ஆக பேசும்படியாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. That's the way God made us. We will talk about it. அவனமாக தான் தேவன் நம்மை உண்டாக்கினார், அதை பிறகு பார்ப்போம். So when we start talking to each other is when we begin to trust each other. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒருவரிடத்தில் ஒருவர் நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறோம். Because we don't talk, we don't trust. நாம் பேசுகிறது இல்லை, அதனால தான் நம்மால் ஒருவரை ஒருவர் நம்ப முடியவில்லை. And because we don't talk, some people will come in between and talk to us. நாம் ஒருவருக்கொருவர் பேசாததினால தான் நடுவிலே மற்றவர்கள் வந்து பேசுகிறார்கள். And what we start listening to them, will influence our talking.
நாம் அவர்களிடத்திலிருந்து எதை கேட்கிறோமோ அந்த காரியங்கள் நாம் ஒருவருக்கொருவர் பேசுகிறதை பாதிக்கிறது. So if you have to develop trust, you have to take time to talk. ஆகவே நம்பிக்கையை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் நாம் நேரத்தை செலவழித்து மற்றவரிடத்தில் மனைவியிடத்தில் பேச வேண்டும். And if you begin to develop your trust, that's when you will become more transparent. நீங்கள் அப்படி நம்பிக்கையை வளர்க்கும் பொழுதுதான் மிக வெளிப்படையான மக்களாக இருப்பீர்கள். You know, if you don't trust each other, நீங்கள் ஒருவரை ஒருவர் நம்பவில்லை என்றால், imagine something happened, you know, when you were traveling that day in the bus. ஒரு நாள் நீங்கள் பஸ்ஸிலே பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். And imagine this girl comes and tells, this wife comes and tells, you know, there was one boy who was keeping on nudging at me. மனைவி வந்து சொல்லுகிறார்கள், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், சும்மா சும்மா என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான், இடித்து கொண்டிருக்கிறான். Now as husband, புருஷனாக if you heard that, அதை நீங்கள் கேட்கும் பொழுது, imagine you say, why are you standing there for him to nudge? அவன் இடிக்கும்படியாக நீயே அங்கே போய் நிற்கிறாய் என்று கேட்போம். If you ask like that, அப்படி கேட்பீர்கள் என்றால், I know it's not going to be easy for her to share more. அப்படி என்றால் அவர்கள் அதிகமாக அவர்கள் பகிர்ந்து கொள்ள The fact that she has come and told you that, பிரச்சனை காரியம் என்னவென்றால் அவர்கள் வந்து உங்களிடத்தில் உண்மையை சொல்லுகிறார்கள், and be excited about it. அதை குறித்து நாம் பரவசம் அடைகிறோம். You know, instead of that we keep asking, okay, where did you stand, how did you stand, were you holding like this or were you keeping your hand like this? You know, if you go to those details, it's going to be a problem. நீங்கள் போய் நீ எங்கே நின்னா, எப்படி கையை பிடித்து நின்று கொண்டு இருந்தாய் என்ற காரியங்களை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது அடுத்த பிரச்சனையாக உருவாகும். So if you mistrust one another even as you begin to talk, பேசும் பொழுதும் கூட ஒருவரொருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுவீர்கள் என்றால், you will not be transparent. நீங்கள் வெளிப்படை தன்மையோடு கூட இருக்க மாட்டீர்கள். And it can happen the other way around also. இன்னொரு விதத்திலும் கூட இது நடக்கலாம். If something, you know, the husband felt this girl is getting little closer to him, ஒருவேளை மனைவி புருஷன் இப்படி யோசிக்கிறான், ஒரு பெண் அவனுக்கு அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறது என்று, or she is getting closer in her relationship with him, அல்லது அவனுடைய உறவுக்குள்ளாக அந்த பெண் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறாள் என்று யோசித்தால், how many husbands are open to share that with his wife? அதை குறித்து வெளிப்படையாக எத்தனை கணவன்மார்கள் மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள்? Sometimes we are scared. நாம் பயப்படுகிறோம். சொல்லியா மாட்டிக்கணும், சொல்லி ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும்? keep quiet, it's better. அமைதியாக இருப்பது நல்லது. You know, because we don't trust. ஏனென்றால் நாம் நம்புகிறதில்லை. There is no environment where we can trust each other. நாம் ஒருவரை நம்பும்படியான அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்க வேண்டும். And because of that we don't become transparent. ஆகையால் தான் நாம் வெளிப்படையான தன்மையோடு கூட இருப்பதில்லை. So these 3 T's are very important if you want to develop understanding. புரிந்து கொள்ளுதலை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த 3 T ரொம்ப மிக முக்கியமானது. Time, trust and transparency. நேரம், நம்பத்தகுந்த நம்பிக்கை, வெளிப்படையான தன்மை. Sometimes the husband will say, வந்துனே இருக்கேன். கணவன் சொல்லுவார். You know, the wife will ask, எங்க இருக்கீங்க? Where are you? And then the answer is what? On the way. On the way. வந்து கொண்டே இருக்கிறேன். எங்க இருக்கிறேன் கேட்டு மனைவி கேட்கும் பொழுது புருஷன் சொல்லுகிறான், வந்து கொண்டே இருக்கிறேன். But where is he actually? அவன் எங்க இருக்கிறான்? Still in the office. அலுவலகத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பான். But he said on the way. ஆனால் வந்து கொண்டே இருக்கிறேன். 3 times, you know, this happens, she knows where he is. 3 முறை இது நடந்தால் பிறகு மனைவிக்கு தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று. Now you think she will trust you after some time? அதன் பிறகு உன்னுடைய மனைவி உன்னை நம்புவாள் என்று நீ எதிர்பார்க்கிறாயா? If you say, you know, I'm on the way, she knows you are in the office. நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலே அவளுக்கு புரிந்துவிடும் இவருக்கு ஆபீஸில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். So be careful, because small lies that we bring into our lives will become a hindrance or will become a tool for the enemy to come in and mess up our relationship. சின்ன பொய்கள் நாம் குடும்பத்திலே கொண்டு வந்து பேசும் பொழுது அவைகளே பிசாசுக்கு சத்துருவானவனுக்கு பெரிய ஆயுதமாக எடுத்து நம்முடைய குடும்பங்களை உடைத்து விடுவான். So don't mess up your understanding by these small lies. இந்த சின்ன பொய்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை கெடுத்து விட வேண்டாம். So we have to seek first to understand than to be understood.
நம்மை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நாம் அவர்களை புரிந்து கொள்வதுதான் முதலாவது காரியம். Think of the aspect of listening. கேட்கிற அந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். It's the second aspect. The first one was understanding. Now we're coming to the aspect of listening. முதலாவது காரியம் நாம் பார்த்தது புரிந்து கொள்ளுதல், இரண்டாவது காரியம் கேட்பது. How many ears has God given us? நமக்கு தேவன் எத்தனை காதுகளை கொடுத்திருக்கிறார்? 2. 2 காதுகள். And how many mouths? எத்தனை வாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? 1. ஒரு வாய் கொடுத்திருக்கிறார். So he wants us to listen more than speaking. ஆண்டவர் நாம் பேசுவதை காட்டிலும் நாம் கேட்பதை அதிகமாக விரும்புகிறார். And often we speak more and we are listening less. ஆனால் நடக்கிற காரியம் நாம் அதிகமாக பேசுகிறோம், கொஞ்சமாக கேட்கிறோம். So listen to be understood. ஆகவே புரிந்து கொள்வதற்காக நாம் கேட்க வேண்டும். Listening is a key aspect of communication. தொடர்பு கொள்வதில் மிக முக்கியமான ஒரு பங்காக கேட்கிற காரியம் இருக்கிறது. How is the process of listening happen? இந்த கேட்கிற இந்த காரியமானது எப்படி நடைபெறுகிறது? Okay, let me ask you. How do you feel when somebody is listening to you? When you're not listened to? நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் பேசுகிறதை ஒருவர் கேட்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? Angry? Yeah? Irritated, anger, கோபப்படுவோம், எரிச்சல் அடைவோம். What else? Sad, you lose interest to continue. தொடர்ந்து பேசுவதிலே நாம் நம்முடைய காரியத்தை நிறுத்தி விடுவோம். Sad, somebody said. ரொம்ப துக்க வேதனையாக இருக்கும். Anything else? How do you feel? எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? Desperate? Desperate, நிர்பந்தமாக உணர்வோம், நிர்பந்தமற்ற நிலைமையில் இருப்போம். Stress, you feel stressed out? அழுத்தம் கொடுக்கப்படுகிறது போல் உணர்கிறோம். You don't feel like talking further? தொடர்ந்து நாம் பேசுவதிலே நாம் விரும்புவதில்லை. Sometimes anger, சில நேரங்களில் கோபம், frustration, விரக்தி. In all this, did you hear any positive words? இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஏதாகிலும் ஒரு முற்போக்கான வார்த்தையை நீங்கள் பார்க்கிறீர்களா? Everything is negative, isn't it? எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறது. There are people who said they felt disrespected. மரியாதை கொடுக்கவில்லை என்று மக்கள் யோசிக்கிறார்கள். There are some who felt depressed. அழுத்தத்திற்குள்ளாக போனார்கள், அழுத்தப்படுகிறது போல் உணர்வார்கள். Unwanted. நம் தேவையில்லை என்று இவர்கள் நினைக்கிறார்களோ என்று யோசிப்போம். See, there is so much of deep feelings that happen when you are not listened to. நீங்கள் காரியங்களுக்கு கவனிக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்வதை அவர்கள் கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஆழமான காரியங்கள் நடைபெறுகிறது. And many times we carry all these negative feelings inside us. அநேக நேரங்களில் இந்த எதிர்மறையான கருத்துக்களை அல்லது உணர்வுகளை நமக்குள்ளாக நாம் சுமக்கிறோம். Okay, now let me ask you, how do you feel when you're listened to? நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கவனிக்கும் பொழுது எப்படி உணர்வீர்கள்? சொல்லுங்கள். Happy. எல்லாரும் ஒண்ணாவே சொல்றீங்க. Happy. Okay, that's very good. சந்தோஷமாக இருப்பீர்கள். Yes. Encouraged. Very good. உற்சாகம் அடைவோம். Value. என்று நாம் நினைப்போம். More love. More love. நம் பட்சத்தில் அவர்கள் அதிகம் அன்பு வைத்திருக்கிறார். நமக்கு அவர்கள் மேல் அதிகம் அன்பு. Honored. கனப்படுத்தப்படுகிறோம் என்று உணர்கிறோம். Now look at all those words you said. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள். You feel wanted. நமக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். You are encouraged. உற்சாகம் அடைகிறீர்கள். You are honored. நீங்கள் கனம் பெறுகிறீர்கள். Basically you are understood. உங்களை புரிந்து கொண்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். You want to talk more now. இப்பொழுது இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறீர்கள். And you feel loved more. இன்னும் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று விரும்புவீர்கள். Now this is all very positive. இது மிகவும் முற்போக்கான சிந்தனை. The first thing everybody said, happy. முதல் காரியம் நீங்கள் சொன்னது சந்தோஷமாக இருப்போம். So if you want to be happy, all you need to do is, being listened to. அப்படி சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதாக கவனிக்க வேண்டும். Being listened to by others is something great. மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த காரியத்தை கவனிப்பது என்பது மிக ஒரு பெரிய விஷயம். And when you speak, somebody listening to you makes you feel great. நீங்கள் பேசும் பொழுது மற்றவர்கள் அதை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. Now can you see
you know why the word of God keeps telling, listen, 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 hear, O Israel, listen to me. If you read Deuteronomy, listen, listen, listen will come 100 times. உபாகமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கேளுங்கள் கேளுங்கள் ஓ இஸ்ரவேலே கேள் கேள் கவனி கேள் கவனி என்கின்ற காரியத்தை செவி கொடுங்கள் என்ற இந்த வசனங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். You know, God wants us to be listeners to him. தேவன் நாம் அவர் சொல்லுவதை கேட்கிற மக்களாக இருக்க விரும்புகிறார். You know, and that's exactly how it is translated in our relationship. நம்முடைய உறவுக்குள்ளாகவும் கூட அவனமாகவே அது நடைபெற வேண்டும். You know, just simply listening for the sake of listening is not good. வெறும் ஏதோ கேட்க வேண்டுமே என்பதற்காக கேட்பது நல்லதல்ல. Sometimes we very selectively listen. சில நேரங்களில் எதற்கு கேட்க வேண்டுமோ அதை கேட்குவதில் மாத்திரம் கவனம் வைப்போம். Just watch this now. இதை பாருங்கள். Hey, dinner is ready. You want to eat? Yeah, I'll eat. You know, today one salesman came. He was selling nice, this microwave, yeah. Nice EMI and all we can give and get. We don't have microwave. Put sambar. Sambar ஊத்துமா நீ அப்புறமா பேசு நீ. Microwave இருந்தா என்ன சீக்கிரம் சூட் பண்ணி கொடுத்து. சரி அதெல்லாம் ஓகே நீ போடு. கொஞ்சம் டைம் எடுக்கும் சூட் பண்றதுக்கு. Oh, by the way, your mother telephoned, okay? அம்மா கூப்பிட்டாங்களா? எப்போ? Selective listening. I will only listen what I want to listen. The other things I will close my ears. எதிலே எனக்கு விருப்பம் இருக்கிறதோ அதை கேட்பதற்கு நான் மிகவும் கவனமாக இருப்பேன். எனக்கு ஆர்வம் இல்லாத காரியங்களை கேட்கும் பொழுது என்னுடைய செவிகளை நான் அடைத்துக் கொள்கிறேன். You know, some people can listen, you know, by watching TV, by talking to somebody on the phone, reading newspaper and also listen to their spouse. சிலர் எப்படி செய்வார்கள் என்றால் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லது பேப்பர் படித்து கொண்டே இருப்பார்கள், போன்ல வேற ஒருத்தரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் செய்து கொண்டு தன்னுடைய துணை பேசுகிறதையும் கவனிப்பார்கள். You know, I mean, that's the time the wife will come and turn the face. Hey, no, listen to me, listen to me. அப்பொழுது மனைவி வந்து கன்னத்தில் அடித்து Turn the face. Turn the face. No, we don't want personal testimony here. மூத்தி திருப்பி கேளுங்கள் கேளுங்கள் என்று சொல்லுவார்கள். Now listen. இப்பொழுது கவனியுங்கள். You know, that's the time we say, I'm listening with my ears. Why do you want me to look at you like that? நீங்கள் அப்பொழுது சொல்லுகிறோம், நான் என்னுடைய காதுகளை வைத்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஏன் அந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்று நீ கேட்கிறாய் என்று சொல்லுவோம். Because we feel we are not being listened to. ஏனென்றால் நமக்கு நாம் சொல்லுகிறதை கேட்கவில்லை என்று நாம் உணர்கிறோம். We feel so unwanted when somebody is not listening to us. ஒரு சிலர் நமக்கு நாம் சொல்வதை கேட்கவில்லை என்றால் நமக்கு நாம் அவர்களுக்கு தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம். And I believe that's exactly how God feels when we don't listen to him. அவனமாகத்தான் நாம் தேவன் சொல்கிற காரியங்களை கேட்காத பொழுது தேவனும் விரும்புவார் நினைப்பார். And let me make this statement. இந்த வார்த்தையை நான் சொல்லட்டும். If you are a good listener of God, you will begin to listen to your spouse. தேவன் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனமாக கேட்கக்கூடிய மக்களாக இருப்பீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுடைய துணை சொல்லக்கூடிய காரியங்களையும் நீங்கள் கேட்பீர்கள். Because you will realize God will be sometimes speaking to you through your spouse. ஏனென்றால் நீங்கள் உணர்கிற காரியம் என்னவென்றால் சில நேரங்களில் தேவன் உங்களுடைய துணையை வைத்து உங்களிடத்தில் சில காரியங்களை பேசுவார். Because a good listener will manifest an attitude that encourages communication. ஒரு நல்ல காரியங்களை கவனித்து கேட்கக்கூடிய ஒரு நபர் உற்சாகப்படுத்தும்படியான மனப்பான்மையை புரிந்து கொள்வதிலே உருவாக்குகிறார். So when you are listening to your spouse, listen with an attitude that your mate's comments are top priority. உன்னுடைய துணை உன்னிடத்தில் பேசும் பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள் எது நடைபெறையில் என்றால் இவர்கள் பேசுகிற காரியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. Now if you are working in a company, நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள் and if you are on an important position, ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், whenever your colleague comes and talks to you and you don't listen to them, அவனுடைய உடன் வேலையாட்கள் வந்து உங்களிடத்தில் பேசும் பொழுது நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள். கவனிக்கவில்லை என்றால், I don't think your colleagues will enjoy working with you. அப்படி என்றால் உன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் உன்னோடு வேலை செய்வதை சந்தோஷமாக எண்ண மாட்டார்கள். They'll say this fellow doesn't listen, he does what he wants. இந்த ஆள் நாம் சொல்கிறதை கேட்க மாட்டார், அவருக்கு என்ன விருப்பமோ அதை தான் செய்வார்.
And so we listen properly to the complaints and everything that our colleagues or subordinates are talking to us. நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்கள், நம்மோடு உடன் வேலை செய்கிறவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அந்த காரியங்களை மிக கவனமாக நாம் கேட்போம். And sometimes we listen to them much more than we listen to our spouse. நம்முடைய மனைவியிடத்தில் நாம் துணையிடத்தில் நாம் கேட்பதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் சொல்லுகிற காரியங்களை அவ்வளவு கவனம் வைப்போம். Listen with an attitude of acceptance and willingness to understand. புரிந்து கொள்ளுதலை மனப்பூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ளும்படியான அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட நாம் கவனித்து கேட்க வேண்டும். Attitude really matters in our listening. கவனிக்கிற இந்த காரியத்தில் மனப்பான்மை மிக முக்கியமானது. If you think she doesn't know anything, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று யோசித்தால், what she talks, அவள் என்ன பேச போறாள்? She always talks some useless things. தேவையில்லாத காரியங்களை தான் அவள் பேசுவாள். If you always think of your spouse, or if you see your spouse with an attitude that you are superior and the other person is inferior, then you won't listen properly. நீ எப்பொழுதுமே நீதான் பெரியவன், அவள் தாழ்ந்தவளாக இருக்கிறாள் என்கின்ற மனப்பான்மையோடு கூட நீ இருப்பாய் என்றால் அவர்கள் பேசுகிற காரியங்களை நீ கவனிக்க மாட்டாய். Listen with an attitude that it is not your enemy who is speaking to you, but it is the person who is your own flesh who is speaking to you. உன்னிடத்திலே பேசுகிற அந்த நபர் உன்னுடைய சத்ரு அல்ல, உன்னுடைய சொந்த சரீரம் தான் உன்னிடத்திலே பேசுகிறது என்கின்ற காரியத்தோடு கூட நாம் கவனிக்க வேண்டும். The Bible says consider others better than yourself. உன்னை காட்டிலும் மற்றவர்களை மிக சிறப்பாக எண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. And sometimes we think of others when you say, okay, you will think of your pastor better than yourself. உங்களை காட்டிலும் அதிக மேன்மையாக உங்களுடைய போதகரை வைத்து நீங்கள் சொல்லுவீர்கள். Or you can see somebody little higher than you as better than yourself. உன்னை காட்டிலும் மிக உயர்ந்தவர்களாக இருக்கிற அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும் பொழுது இவர் என்னை காட்டிலும் சிறந்தவர் என்று சொல்லுவீர்கள். But how many of you really would look at somebody little lower than you as better than yourself? ஆனால் உன்னை காட்டிலும் கொஞ்சம் குறைந்த கீழே இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் என்னை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? But when the word of God is saying consider others better than yourself, it is not talking about consider the ones who are above you better than yourself. It's consider anyone better than yourself. ஆனால் வேதம் நீங்கள் உங்களை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ உங்களை காட்டிலும் உயர்வாக இருக்கிறவர்களை மற்றும் எண்ண வேண்டும், உங்களை காட்டிலும் தாழ்வாக இருக்கிறவர்களை எண்ணக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. It is very important that we have that attitude because God may be speaking to you through your spouse. உங்களுடைய துணையை கொண்டு தேவன் ஒருவேளை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். Friends, I think the earlier we learn it, better for us. எவ்வளவு சீக்கிரம் இதை நாம் கற்றுக்கொள்வோமோ அது மிக சிறந்ததாக இருக்கும். I know I've shared this story of listening to my spouse. ஏற்கனவே இந்த துணையினிடத்தில் பேசுகிற அந்த காரியத்தை கேட்கிற அந்த காரியத்தை குறித்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன். I spoke about, I think when I did parenting, if I didn't speak, that's okay. You can listen to it as if you're listening for the first time. ஒருவேளை முதல் முறையாக கேட்டாலும் பரவாயில்லை, இது திரும்பவும் கேளுங்கள். This is something that happened to us when I was traveling quite a bit and I was not spending time with my children. நான் அதிகமாக பிரயாணப்படுகிறவன், ஆகவே என்னுடைய பிள்ளைகளிடத்திலே அதிக நேரத்தை என்னால் செலவழிக்க முடியவில்லை. And செலவழிக்காத சூழ்நிலையில் இந்த காரியம் நடந்தது. And this was many years back. அநேக வருடங்களுக்கு முன்பாக, almost 10 years back. 10 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். This I wanted to make a new year resolution with my wife. என்னுடைய மனைவியோடு கூட சேர்ந்து புதிய வருடத்திற்கான தீர்மானத்தை எடுக்க இருந்தேன். We said let's make a new year resolution, and my intention of making this new year resolution with her was that she will be more involved in the ministry. என்னுடைய எண்ணம் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த புது வருட தீர்மானம் எடுப்பதனுடைய எண்ணம் என்னவென்றால் என்னோடு கூட சேர்ந்து அவர்கள் ஊழியத்திலே இன்னும் அதிகமாக செய்வார்கள் என்பதற்காக அப்படி சொன்னேன். And she also said yes, we have to make a new year resolution. அவர்களும் சொன்னார்கள் ஆம், நாம் புது வருட தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். But she doesn't know my intention. என்னுடைய உள்ளான நோக்கத்தை அவர்கள் அறியவில்லை. She thought, okay, this is a good time to tell what she wants to tell also. அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை சொல்லக்கூடிய சரியான நேரம் இதுதான் என்று அவர்கள் யோசித்தார்கள். So we began to talk. ஆகவே நாங்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம். Before I started off, she said, listen to me before you speak. நான் பேச தொடங்கிய உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லுகிறதை முதல்ல கவனியுங்கள், பின்பு நீங்கள் பேசலாம் என்று சொன்னார்கள். Our youngest son Abhishek is feeling very, very, lonely, and he's missing you when you travel. எங்களுடைய சின்ன பையன் அபிஷேக்
அவன் நீங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம் பிரயாணப்பட்டு போய் வரும் பொழுது அவன் தனிமையாக உணர்கிறான். நீங்கள் இல்லையே என்கின்ற வருத்தம் அவனுக்குள்ளாக ஆழமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். And when you come back, you don't spend time with him. நீங்கள் திரும்ப வரும் பொழுது அவனிடத்தில் நேரம் செலவழிக்கிறது இல்லை என்று You சொன்னார்கள். have something else ready. இன்னொரு காரியம் ஏதோ செய்யும்படியாக ஆயத்தமாக இருக்கிறது. So he is missing you quite a bit. ஆகவே அவன் உண்மையாகவே உங்களை இழந்து தவிர்க்கிறான். And he said, and she also said, I'm afraid whether when you come back, he will start calling you uncle. நான் பயப்படுகிறேன், ஒருவேளை நீங்கள் திரும்ப வந்த பொழுது அவன் உங்களை பார்த்து அங்கிள் என்று கூப்பிடுவானோ என்று. Now I know what she is coming to say. அவள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது. So I said, okay. நான் சொன்னேன் சரி. And she also said, I don't want you to be going up and preaching when things are not okay at home. வீட்டிலே காரியங்கள் சரியாக இல்லாமல் நீங்கள் வெளியே சென்று பிரசங்கிப்பது எனக்கு சரியாக படவில்லை என்று என் மனைவி சொன்னார். Because I have heard you say I'm a missing father and I feel guilty about it. ஏனென்றால் நீங்கள் சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன், நான் நேரத்தை இழந்த வீட்டில் இல்லாத ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் அதை உணர்கிறார்கள் என்று நீங்களே பிரசங்கித்திருக்கிறீர்கள், சொல்லியிருக்கிறீர்கள். And she said, I don't want you to go up the stage, feeling guilty. ஒரு குற்ற உணர்வோடு கூட உணர்ந்தவர்களாக மேடைக்கு நீங்கள் செல்வது எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னார்கள். So you will not say that again. ஆகவே நீங்கள் திரும்பவும் அதை சொல்லக்கூடாது. I kept quiet. நான் அமைதியாக இருந்தேன். All my plans for ministry outside had to stop. வெளியூர்களில் சென்று செய்கிற அந்த ஊழியத்தினுடைய திட்டமெல்லாம் பிரயாணங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டியது. God had to teach me I have first a ministry at home. தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது, என்னுடைய முதல் ஊழியம் என்னுடைய வீட்டிலே இருக்கிறது என்று. If I am not a good father, I cannot be a good evangelist. நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியவில்லை என்றால் என்னாலே ஒரு நல்ல சுவிசேஷகனாக இருக்க முடியாது. My children will not see me as evangelist, they see me as father. என்னுடைய பிள்ளைகள் என்னை ஒரு சுவிசேஷகனாக பார்க்க மாட்டார்கள், அவர்கள் என்னை ஒரு தகப்பனாக தான் பார்க்கிறார்கள். The whole world says he's a great evangelist, but my children say he's not a good father. I don't think I have gained anything. முழு உலகமே என்னை பார்த்து ஒரு நல்ல பெரிய சுவிசேஷகர் என்று சொல்லி, என்னுடைய குழந்தை என்னை பார்த்து ஒரு நல்ல தகப்பன் இல்லை என்று சொல்வார்கள் என்றால் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்பதான் உணர்வேன். I knew God was speaking to me through my wife. அப்பொழுது நான் உணர்ந்த காரியம், என் மனைவியை கொண்டு தேவன் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். How many of us are willing to accept that? நம்ம எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம்? Sometime through your husband, God will speak to you wives. சில நேரங்களிலே மனைவிகளிடத்திலே புருஷன் வழியாக தேவன் உங்களிடத்திலே பேசுவார். Sometimes we think, oh, that's all about your feeling. நாம் சில நேரத்தில் சொல்கிறோம், அது நீ அப்படி உணர்கிறாய். I could have fought with her and said, oh, you think too much about yourself. நான் அப்பொழுது அவரிடத்திலே சண்டை போட்டு சொல்லியிருக்கலாம், நீ உன்னை குறித்து அதிகமாக நீ எண்ணுகிறாய். Or I could have used the head card there. I'm the head of the family. Let me decide. You don't decide for me. அல்லது அப்பொழுது நான் சொல்லியிருக்கலாம், நான் தான் குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிறேன், நான் தீர்மானிக்கட்டும், நீ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். No. இல்லை. We are called to listen to one another because God will be sometimes speaking through our spouse. நாம் ஒருவருக்கொருவர் கவனித்து கேட்க வேண்டும், அவனமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய துணையை வைத்து தேவன் நம்மிடத்திலே பேசுவார். The next aspect of communication is expressing ourselves. அடுத்த காரியம் தொடர்பு கொள்ளுதல், வெளிக்காண்பிப்பது. Each of us have a different pattern of expressing. நாம் என்ன உணர்கிறோமோ அந்த காரியத்தை அப்படியே வெளியே சொல்லுவது. So many of us are raised in homes where we cannot express ourselves. நம்மில் அநேகர் நம்முடைய வீடுகளில் எப்படி வளர்ந்தோம் என்றால் நம்முடைய உணர்ச்சிகளை நாம் வெளியே சொல்ல முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்திருக்கிறோம். I was raised in a home where we were not expressive. என்னுடைய வீட்டிலே நாங்கள் எப்படி வளர்ந்தோம் என்றால் நாங்கள் எங்களுடைய காரியங்களை வெளியே சொல்ல முடியாது. You have to manage whatever is happening by yourself. நீ உனக்காகவே என்னென்ன நடக்கிறதோ அந்த காரியங்களை உனக்குள்ளே வைத்து நீ சமாளித்து விட வேண்டும். Okay, so even if you are having a conflict or you cannot express yourself in the home. உனக்குள்ளாக ஒரு போராட்டம் இருக்கும் என்றால் அந்த காரியத்தை கூட வீட்டிலே உன்னால் சொல்ல முடியாது. So everybody manages themselves. ஆகவே மக்கள் எல்லாரும் தங்களுக்கு தாங்களாகவே காரியங்களை சமாளிக்கிறார்கள். But when we got married, I had to learn that was not a good pattern. ஆனால் எங்களுக்கு திருமணமான பிறகுதான் அது சரியான வழிமுறை அல்ல என்று நான் கற்றுக்கொண்டேன். Like when we were doing these seminars, God taught me that I have to learn to express myself.
இந்த செமினார் எல்லாம் நான் நடத்தும் பொழுது தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், என்னை குறித்த காரியங்களை, எனக்குள்ளாக நடக்கிற காரியங்களை நான் வெளி சொல்ல வேண்டும். My husband doesn't have a telepathy to look in my heart and mind and understand what is going on. என்னுடைய கணவனுக்கு என்னுடைய மனதிற்குள்ளாக என்னை பார்த்த உடனே எனக்குள்ளாக என்ன நடக்கிறது, உள்ள என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் அறியும்படியான திறமை படைத்தவர் அல்ல. Some things they can understand, சில காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும், but not everything. எல்லாவற்றையும் முடியாது. So I had to learn to start talking about things that are uncomfortable. ஆகவே எனக்கு அசௌகரியமாக இருக்கக்கூடிய காரியங்களை நான் வெளியே பேசும்படியாக, அவரிடத்துல சொல்லும்படியான காரியத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. In our marriage, even today, I am not so expressive. He is more expressive. எங்களுடைய திருமண வாழ்க்கையிலே இப்பொழுதும் கூட நான் அதிகமாக காரியங்களை வெளியே சொல்லக்கூடியவர்கள் அல்ல, என்னுடைய கணவன் தான் அதிகமாக அவருடைய உணர்ச்சிகளை வெளியே சொல்லுவார். So it can be like that in your marriage. உங்களுடைய திருமணத்திலும் அப்படியாக இருக்கலாம். Maybe the woman is more expressive. பெண் ஒருவேளை பெண் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். So understand where both of you are coming from. நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறீர்கள் என்கின்ற காரியத்தை புரிந்து கொள்ளும்படி. But learn that for the sake of your marriage, you have to start expressing yourself. உங்களுடைய திருமணத்தின் நிமித்தமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து வெளியே சொல்லி பேச வேண்டும். Because that is what is going to build a beautiful home with rare and beautiful treasures. ஆகவே அப்படிப்பட்ட அவனமாக தான் அழகான அந்த ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு, பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். You know, I should say that she has learned to express much more now. இப்பொழுது நான் சொல்லலாம், அவர்கள் அதிகமாக வெளிக்காட்டி வெளியே சொல்லும்படியாக அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லலாம். And today not only she has learned to express, our expression has helped even her family to express more. இப்பொழுது எங்களுடைய நாங்கள் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொண்டு பேசுவது மாத்திரமல்ல, இது நிமித்தமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கூட வெளியே வந்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களும் என்னிடத்திலே வந்து காரியங்களை பகிர்ந்து பேசுகிறார்கள். You know, we stayed almost together for almost 10 years. You know, where we stayed in the ground floor and they stayed in the first floor. எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய மாமனார் மாமியார் மேல் வீட்டில் இருந்தார்கள், நாங்கள் கீழ் வீட்டில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இருந்தோம். And that was quite an eye opening for them, you know, because they saw the way we are expressing and they began to express. அது அவர்களுக்கு ஒரு கண் திறக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. நாங்கள் எப்படி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசுகிறோமோ இந்த காரியத்தை பார்த்து அவர்களும் அப்படி செய்ய ஆரம்பித்தார்கள். You know, the early years when I got married, ஆரம்பத்திலே நான் திருமணமானவுடன், you know, I mean my mother-in-law was not very expressive. என்னுடைய மாமியார் எல்லா காரியங்களும் வெளியே சொல்லி பேசக்கூடியவர்கள் அல்ல. First after we got married, we were, you know, I still remember I wanted to I mean while we were leaving our home, we just had a family prayer and I wanted to actually go and hug her and she was giving me shake hands. என்னுடைய குடும்ப ஜெபம் ஒரு நாள் வெளியே போவதற்கு முன்பாக குடும்ப ஜெபம் முடிந்தது. அப்பொழுது நான் என்னுடைய மாமியாரை கட்டி தழுவ வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவர்களோ கை கொடுக்கும்படியாக முன் வந்தார்கள். And I was waiting to see if she will hug her, but she was not hugging her also. ஆனால் நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவர்கள் ஒருவேளை மகளை கட்டி தழுவார்களா என்று பார்த்தேன். அவர்கள் அதையும் செய்யவில்லை. She was only giving shake hand. வெறும் கைதான் குலுக்குகிறார்கள். So as soon as we got out and went to the auto, I asked her, in your house they don't hug? என்னுடைய வீட்டில் வெளியே வந்த உடனே ஆட்டோ கிட்ட வந்தோடனே என்னுடைய மனைவியை பார்த்து கேட்டேன், உங்களுடைய வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டீர்களா, கட்டி பிடிக்க மாட்டீர்களா? Okay. Now the point is, you know, I mean, I'm going to be with her. If she doesn't hug me, then it's a problem. பிரச்சனை இல்லை என்றால் நான் அவர்களோட தான் வாழ வேண்டும், என்னையும் அவர்கள் கட்டிப்பிடிக்கவில்லை என்றால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். So first thing I asked her. ஆகவே முதல் காரியம் நான் கேட்டேன். She said no. இல்லை. We hug each other. நாங்கள் ஒருவரை கட்டி. I said how come they didn't hug now? ஏன் இப்பொழுது வந்து அதை செய்யவில்லை? They said we finished it in the bedroom. அவர்கள் சொன்னார்கள் அதை பெட்ரூம்ல நாங்கள் முடித்து விட்டோம். They don't do it openly. அது வெளிப்படையாக செய்ய மாட்டார்கள். So the way that you have been brought up in the house of origin sometime affects the way you express. ஆகவே உங்களுடைய வீட்டிலே நீங்கள் எவ்வளமாக வளர்க்கப்பட்டீர்களோ அந்த வளர்ப்பானது உங்களுடைய வெளிப்படைத்தன்மை வெளியே சொல்லி பேசக்கூடிய இந்த காரியங்களை பாதிக்கும். In your home maybe your father did not express much. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய தகப்பனார் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கலாம். You cannot say my father, I will also be like my father. என்னுடைய அப்பா இப்படி இருப்பார், ஆகவே நானும் அப்படியே இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. Sometime, you know, I mean, now things have changed quite a bit.
இப்பொழுது காரியங்கள் அதிகமாக மாறி இருக்கிறது. If you don't express, there are 10 people waiting to express. நீங்கள் வெளியே உங்கள் உணர்ச்சிகளை சொல்லவில்லை என்றால் 10 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த காரியங்களை சொல்லுவார்கள். And the word express, express train, like that they come and express. இந்த வார்த்தை எக்ஸ்பிரஸ் என்றால் மிக விரைவு பேருந்து, விரைவு ரயில் வண்டி என்று வாசிக்கிறோம். அவ்வளவு ஈஸியாக வருவார்கள். If you give that gap to express with your spouse, somebody can come in that space. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளாக ஒருவர் மனம் விட்டு பேசவில்லாதபடி ஒரு இடைவெளியை உண்டாக்குவீர்கள் என்றால் யாரோ ஒருவர் நடுவில் வந்து பேசி விடுவார்கள். So expression is very important part of communication. ஆகவே தொடர்பு கொள்வதில் வெளிக்காட்டி வெளியே வந்து உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வது மிக முக்கியமானது. Even if you didn't come from that background, see to that you are making effort to express to one another. நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வெளியே வரவிட்டாலும் பரவாயில்லை, இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை காரியங்களை வெளிப்படையாக நீங்கள் பேச வேண்டும். Also, the way we are made, male and female, we are so different. ஆண் பெண்ணாக நாம் உண்டாக்கப்பட்டதும் மிக வித்தியாசமான விதத்திலே உண்டாகி இருக்கிறோம். They say that for the woman, the right brain and the left brain keep working together simultaneously. பெண்களுக்கு இடதுபுறம் இருக்கிற மூளையும் வலதுபுறம் இருக்கிற மூளையும் ஒரே நேரத்திலே ரெண்டும் வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். That is why they can multitask. ஆகவே தான் அவர்களாலே ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறார்கள். But for the man, only one side of the brain functions at one time. ஆனால் ஆண்களை பொறுத்தமட்டிலும் ஒரு சைடில் இருக்கக்கூடிய மூளை மட்டும்தான் ஒரு நேரத்தில் வேலை செய்ய முடியும். Not because they are less intelligent or anything. அறிவில்லாதவர்கள் என்று அர்த்தமல்ல, அறிவு குறைந்தவர்கள் என்று அர்த்தமல்ல. That is why when you tell your husband you buy all these things, beans, carrot, you give them a list. When they come back, they could have missed some things. ஆகவே தான் நீங்கள் ஒரு லிஸ்டை கொடுக்கிறீர்கள், கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது எதையோ ஒரு ரெண்டே மறந்திருப்பார்கள். It used to happen in our marriage. எங்களுடைய திருமணத்தில் அது நடந்திருக்கிறது. And I used to be so upset. அதை குறித்து மிகவும் கவலைப்படுவேன், அதிரைப்படுவேன். The most important thing he'll forget and come. எது மிக முக்கியமோ அதை மறந்துவிட்டு வீட்டுக்கு வந்தாரே. Then I realized that his brain is not able to receive everything at the same time. அதன் பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், ஒரே நேரத்தில் அநேக காரியங்களை அவருடைய மூளையினாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. Then I will write it down and give it to him. அதன் பிறகு நான் எழுதி அவர் கையிலே கொடுப்பேன். Not because he's lesser than, no. அவர் தாழ்வாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. It's because he's made differently. அவர் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். Even now, if I tell him more than one thing, he'll say, no, tell me one thing at a time. இப்பொழுது கூட நான் ஒரு காரியத்துக்கு அதிகமாக நான் சொல்லுவேன் என்றால் உடனே அவர் சொல்வார், இல்ல முதல் ஒரு காரியத்தை சொல்லு. I'll finish that and then you tell me next. அதை முடித்து விடுகிறேன், அதன் பிறகு அடுத்த காரியத்தை சொல்லுங்கள். Do you all agree with me, women? பெண்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? Yes. Men, you agree as well? ஆண்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வோம். So you see how gender differences can bring conflict in our marriage. ஆகவே ஆண் பெண் என்கின்ற அந்த படைப்பிலே இருக்கக்கூடிய அந்த காரியம் முரண்பாட்டை கொண்டு வரும். We have to learn to understand how our partner is created by God and then communicate effectively to them. நம்மளுடைய துணையை ஆண்டவர் எப்படியாக உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் நம்முடைய தொடர்பு கொள்ளுதலை நாம் வளர்க்க வேண்டும். You're fluent in 24 programming languages, but you can't even talk about the weather with me, the wife is telling the husband. மனைவி கணவனிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் 24 ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் குறித்து பேசுகிறீர்கள், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் குறித்து என்னிடத்திலே பேசுகிறீர்கள், ஆனால் weather கால சூழ்நிலையை குறித்து என்னிடத்திலே உங்களால பேச முடியவில்லை. What she's saying is, even the simple thing you're not talking with me. சின்ன காரியம் அதே நேரத்திலே உங்களால் பேச முடியவில்லை. Communication is so crucial in a marriage relationship. திருமண உறவிலே தொடர்பு கொள்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம். What is the most used instrument in our when we communicate? நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக முக்கியமான அதிகமாக பயன்படுத்துகிற கருவி எது? Our tongue, right? நம்முடைய நாக்கு. The tongue expresses what is in the heart. இருதயத்திலே என்ன இருக்கிறதோ அதை நாவானது வெளிக்காண்பிக்கிறது. And that same tongue will sing praises to God. அதே நாவு தான் ஆண்டவருக்கு துதியையும் பாடுகிறது. And that same tongue will say all kinds of things about the husband. புருஷனை குறித்த எல்லா காரியங்களையும் அந்த நாவு தான் பேசுகிறது. Negative words. எதிர்மறையான கருத்துக்கள். That same tongue will tell mommy all the bad things my husband did. என்னுடைய கணவன் இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்று அதே நாவு தான் பேசுகிறது.
Sometimes we ourselves destroy our marriage by telling everybody else about it. நம்முடைய காரியங்களை குறித்து மற்றவர்களிடத்திலெல்லாம் நாம் சொல்லுகிறதுனாலே நாமே நம் திருமண உறவை உடைக்கிறோம். Let me ask you to imagine, now you're a young couple, you just got married and you've gone to live separately. நீங்கள் திருமணமாகி இப்பொழுதுதான் திருமணமாகி தனியாக சென்று குடும்பம் நடத்துகிறீர்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். Okay, and கற்பனைத்துக் கொள்ளுங்கள். And you're just learning to cook. அப்பொழுதுதான் சமைக்க ஆரம்பிக்கிறீர்கள். Then your mother will call you, no? அப்பொழுது உங்களுடைய அம்மா உங்களை கூப்பிடுவார்கள். And she'll ask, how are you? அவர்கள் கேட்பார்கள், எப்படி இருக்கிற? Are you able to cook? உன்னாலே சமைக்க முடிகிறதா? How is your husband? உன்னுடைய கணவன் எப்படி இருக்கிறார்? He's treating you well? அவர் நன்றாக உன்னை பார்த்துக் கொள்கிறாரா? Imagine you had a fight just that morning. அந்த காலை தான் ஏதோ ஒரு சண்டை போட்டிருப்பீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And your mummy is calling. உன்னுடைய அம்மா கூப்பிடுகிறார்கள். What will this tongue say? இந்த நாவு அப்பொழுது என்ன பேசும்? Ladies, girls. பெண்கள் சொல்லலாம். Huh? You'll tell, no? You'll tell about the fight you had. You'll tell how he spoke to you. Yeah? I'm asking the ladies. Ladies. Yes? You will tell your mummies what happened? I will tell. என்ன நடந்தது என்று அம்மாவிடத்தில் சொல்வீர்களா? நான் என்னை பொறுத்தமட்டில் நான் சொல்லுவேன். Because I don't realize that what my tongue is speaking has the power of life and death in it. ஏனென்றால் என்னுடைய நாவு பேசுகிற அந்த வார்த்தைகளிலே ஜீவனும் மரணத்திற்கான அதிகாரம் வல்லமை அதில் இருக்கிறது என்பதை நான் உணராமல் இருக்கிறேன். Now my mother heard everything and after 1 week she is coming to stay with us. ஒரு வாரம் முடிந்து விட்டது. ஒரு வாரம் அவர்கள் கேட்டு விட்டார்கள். ஒரு வாரம் கடந்த பிறகு என்னுடைய தாய் என்னோடு கூட தங்கும்படியாக வருகிறார்கள். What is she thinking about? அவர்கள் என்ன யோசித்துக் கொண்டிருப்பார்கள்? Mothers, you who have married your daughters away, உங்களுடைய பெண்களை திருமணத்துக்கு கொடுத்த தாய்மார்கள் சொல்லலாம். when you see your son-in-law, what will come to your mind? உங்களுடைய மருமகன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு மனதில் என்ன வரும்? மருமகனை பார்க்கும் பொழுது என்ன யோசிப்பீர்கள்? What will come to your mind? We are human beings. நம்மெல்லாம் மனுஷர்கள் தான், தயவு செய்து சொல்லுங்கள். We will think, oh, this is what he did to my daughter. இதுதான் என்னுடைய மகளுக்கு இவர் செய்திருப்பார். Actually, that day we fought. After breakfast, we made up. We are normal now. அப்பொழுது சண்டை போட்டோம், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டோம், நாங்கள் சாப்பிட்டோம், உணவருந்தினோம், எல்லாம் முடிந்து விட்டது. But when mummy comes back, she is remembering our fight. ஆனால் என்னுடைய தாய் வீட்டுக்கு வரும் பொழுது எங்களுடைய சண்டையை அவர்கள் அப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். And she will treat him in that way. அப்படி அதுக்கேற்றாற் போல தான் தன்னுடைய மருமகனை நடத்துவார்கள். And that will bring dissension in the family. அது குடும்பத்திலே ஒரு பிரிவினையை உண்டாக்கும். So we ourselves destroy our marriage with our own tongue. ஆகவே நாமாகவே நம்முடைய நாவினாலே நம் குடும்ப வாழ்க்கையை அழிக்கிறோம். And we destroy our relationship by the way we speak to our spouses. நம்முடைய துணையினிடத்திலே நாம் பேசுகிற விதத்திலே நம்முடைய உறவை, திருமண உறவை நாமாக அழிக்கிறோம். We have to think before we speak. நாம் பேசுவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். Good use of the tongue brings life, the Bible says. வேதம் சொல்கிறது நாவினுடைய சரியான வார்த்தைகள் ஜீவனை உண்டாக்கும். But bad use of your tongue brings death. ஆனால் நாவை தவறாக பயன்படுத்தும் பொழுது மரணத்தை கொண்டு வரும். You know, death means not immediately you're dying. மரணம் என்றால் உடனடியாக சாகிறது அல்ல. Your marriage is dying slowly. உன்னுடைய திருமண உறவானது, குடும்ப உறவானது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. That doesn't mean to say you shouldn't tell your spouse the negative things that you're feeling. அதற்கு உங்களுடைய எதிர்மறையான அந்த உணர்வுகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. But we should speak the truth in love. ஆனால் சத்தியத்தை அன்போடு கூட நாம் சொல்ல வேண்டும். We know in Proverbs chapter 18 verse 20 and 21, if you can read it. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18 20 20. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். So we need to be conscious of what we speak. நாம் எதை பேசுகிறோமோ அதை குறித்து உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
You know, the words that you speak, your children will speak, isn't it? நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை தான் உங்களுடைய பிள்ளைகளும் பேசுகிறார்கள், அப்படிதானே? Some of the negative words we use, they will start using very soon. நாம் எதிர்மறையாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டு பேசுகிறார்கள். So it is important for us to think of what are the words we are using in the home. ஆகவே வீட்டிலே எந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Let our conversation be always full of grace and seasoned with salt. That's what Colossians chapter 4 verse 6 says. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்முடைய வார்த்தைகளானது கிருபை நிறைந்தவைகளாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும். So when you're seasoning with salt, you don't just put so much salt. நீங்கள் உப்பை போடும் பொழுது அதிக உப்பை நீங்கள் கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. You put very less. ஏற்கனவே கருவாடு மாதிரி பதப்படுத்தி இருந்தால் அங்க அதிக உப்பை போட வேண்டிய அவசியம் இல்லை. So you season it. அதை நீங்கள் பார்த்து போடுகிறீர்கள். So think about what you speak. ஆகவே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை குறித்து யோசியுங்கள். Don't speak and then think about what you said. பேசிவிட்ட பிறகு என்ன பேசினேன் என்று யோசிக்க வேண்டாம். Think before you speak. பேசுவதற்கு முன்பாக யோசியுங்கள். Okay, we said we will go into 4 levels of communication. நாம் சொன்ன 4 லெவல்கள் கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய அளவுகளை பார்த்தோம். Sometime you can be at a very fringe level. சில நேரங்களில் நாம் அடிப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறோம். Very shallow level. மேலோட்டமான இடத்துல நிற்கிறோம். Just a hi bye or acknowledgement. வெறும் பேருக்காக போய் வருகிறேன் போறேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகள். Many times our communication becomes like that. அநேக நேரங்களில் நம்முடைய தொடர்பு கொள்ளுதல் அப்படியாகத்தான் இருக்கிறது. You know, yes, no, just few things. சில வார்த்தைகள் தான், ஆம் இல்லை அவ்வளவுதான். But we need to move to the next level of communication. ஆனால் நம்ம அடுத்த இடத்திற்கு தொடர்பு கொள்ளுதலில் இருக்கக்கூடிய அடுத்த இடத்திற்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். At least you should start talking facts. உண்மையான காரியங்களை நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். But still that does not reveal too much. அதுவும் கூட அதிக காரியங்களை வெளிப்படுத்தாது. You only talking about what happened, when it happened, and things like that. Just the fact. நடந்த காரியங்கள் எப்படி நடந்தது இந்த நடந்த காரியங்களை தான் நீங்கள் பேசுகிறீர்கள். But I think the communication that needs to happen is expressing your feelings. நாங்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் தொடர்பு கொள்ளுதலில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படையாக நம்முடைய துறையினிடத்தில் பேசுகிறதில் நாம் முன்னேற வேண்டும். You need to learn to express your feelings. உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வெளிக்காண்பிப்பதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். And that will make you sometimes feel very vulnerable and losing your control. சில நேரங்களில் உங்களுடைய உணர்ச்சிகளை இழந்தவர்களாக பலவீனர்களாக நீங்கள் உங்களை குறித்து நினைக்கலாம். ஐயோ நான் இதெல்லாம் சொல்லிட்டா அவ தலை மேல ஏறி உட்கார்ந்துருவா. That is the fear. அதுதான் பயம், அந்த பயம் இருக்கும். Don't think about it like that. அப்படி யோசிக்க வேண்டாம். The more open you are in expressing your feelings, உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் சொல்வதிலே நீங்கள் எவ்வளவு அதிகமாக அக்கறை காண்பிப்பீர்களோ, it's easy for our spouse to understand us. நம்மை குறித்து புரிந்து கொள்வதற்கு நம்முடைய துணைக்கு அது மிக உதவியாக இருக்கும். And the more we express our feelings, though it may make us feel vulnerable, I want you to know that it's easy for the other person to understand and to take this forward, our relationship. நம்முடைய உணர்ச்சிகளை நாம் வெளிப்படையாக சொல்லும் பொழுது என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் பலவீனனாக இருக்கிறேன் என்று அவர்கள் தெரிந்து விடுவார்களோ என்ற பயம் வேண்டாம். அதற்கு மாறாக நாம் அப்படி வெளிப்படையாக பேசும் பொழுது மற்ற நம்முடைய துணை அவர்கள் நம்முடைய புரிந்து கொள்வதில்லை, நம்மை குறித்து புரிந்து கொள்வதில் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். Sometime I would say use I statement to express your feelings. I statement, the word I feel sad, I feel, நான் துக்கமாக இருக்கிறேன், நான் இப்படி உணர்கிறேன் என்கிற அந்த I statement, நான் என்கின்ற அந்த சொற்கள் சொல். When you say why do you always come late? நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் எப்பொழுதும் தாமதமாக வருகிறீர்கள்? That's a very accusative statement. அது வெறும் குற்றப்படுத்துகிற வார்த்தை அது. But if you say I feel bad when you come late, நீங்கள் தாமதமாக வரும் பொழுது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது. When I put it as I statement, it is much better to communicate. நான் இப்படி உணர்கிறேன் என்ற வார்த்தையை நான் சொல்லி பேசும் பொழுது
புரிந்து கொள்ளுதலில் தொடர்பு கொள்ளுதலில் அது மிக உதவியாக இருக்கிறது. When you say you always, you never, it kind of becomes very defensive. நீங்கள் எப்பொழுதுமே நீ 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 என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு குற்ற சொல்லாகத்தான் மாறுகிறது. So it's important that we use those I words so that we are able to express our feelings. ஆகவே நம்முடைய உணர்ச்சிகளை வெளியே சொல்லும் பொழுது நான் இப்படி உணர்கிறேன் என்கின்ற அந்த நான் வார்த்தைகளை பயன்படுத்தினால் மிக முக்கியமா நன்றாக இருக்கும். The fourth level is freedom level. நான்காவது அந்த இடமானது சுயாதீனம். Where you are now not really worried because you have freedom, so much of freedom that you feel one with the person. ஒரு நபராக உங்களுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் சொல்லும்படியாக உங்களுக்கு அதிக சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And you are not scared to express your feelings now. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை சொல்வதிலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You are emotionally, spiritually, physically so connected as one flesh. ஒரு சரீரமாக உணர்ச்சி சார்ந்து ஆவிக்குரிய தன்மை மற்ற எல்லா சரீர தன்மைகளோடு கூட ஒரே சரீரமாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். When God created Adam and Eve, chapter 2 verse 25 says, they both were naked and felt no shame. வேதாகமத்திலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த பொழுது 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் அதை குறித்து வெட்கப்படவில்லை. They were not feeling ashamed with each other. அவர்கள் ஒருவரை பார்த்து அதை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. Slowly barriers come in between. இருவருக்கும் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக தடைகள் வந்தது. Suddenly he started blaming her. உடனே திடீரென்று இவன் அவளை குற்றப்படுத்த ஆரம்பித்தான். They started covering up each other. ஒருவரை மூடும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். And that is where the problem comes. அங்கேதான் பிரச்சனை வந்தது. And because you begin to hide from each other, ஒருவரிடத்திலிருந்து ஒருவரை மறைத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது you begin to play hide and seek from each other. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் மறைத்து வாழும்படியான காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். And that is not helpful. அது நமக்கு உதவி செய்யாது. We need to grow to become so vulnerable and interdependent on each other. நாம் ஒருவர் சார்ந்தவர்களாக நாம் வளர வேண்டும். And that happens only when you start expressing your feelings. உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வெளியே சொல்லும் பொழுதுதான் அது ஆரம்பமாகிறது. That's when you come to a freedom level. ஆகவே தான் அந்த சுயாதீனமான அந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். There are some barriers in communication. தொடர்பு கொள்ளுதலிலே இருக்கக்கூடிய தடைகளை நாம் பார்க்கிறோம். Sometimes it's fear. சில நேரங்களில் பயம் இருக்கிறது. If I say this, something will go wrong. நான் இதை சொன்னால் தப்பாக போய்விடுமோ? Or your own background can be a barrier. உங்களுடைய வளர்ப்பு சில நேரங்களில் ஒரு தடையாக வந்து விடலாம். Sometimes children can be a barrier for you to communicate. சில நேரங்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தடையாக வந்து விடலாம். Or some hurt that you are carrying can be a hindrance. அல்லது உங்களுடைய இதயத்திற்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு காயத்தை சுமந்து வருகிறீர்கள், அது ஒரு தடையாக இருக்கலாம். Or your busy lifestyle that you don't have time. உங்களுடைய மும்முரமான வாழ்க்கை முறை உங்களுக்கு நேரமே இல்லை, அது ஒரு தடையாக இருக்கலாம். I don't know what is your barrier. உங்களுடைய தடை என்னவென்று எனக்கு தெரியாது. If you say I know my barrier, என்னுடைய தடை எது என்று எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொன்னால், please note down. நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Work on it. அதுக்காக கிரியை செய்யுங்கள். If it is fear, overcome the fear. அது பயமாக இருக்கும் என்றால் அந்த பயத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். If it is from your own background, like we said, because we have never expressed too much, work on it. ஒருவேளை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை குறித்து சொன்னது போல எங்களுடைய வளர்ப்பிலே நாங்கள் உணர்ச்சிகளை அவ்வளவு ஈஸியாக பேச மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதை குறித்து நீங்கள் கிரியை செய்யுங்கள். Or if you have some past issues that is not dealt with, deal with it. ஒரு கடந்த நாட்களில் நடந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் தீராமல் இருக்கும் என்றால் அதை உட்கார்ந்து பேசி சரி செய்யுங்கள். Or because there's so much of hurt accumulated over years, you may have to go to the presence of God and ask for forgiveness. அநேக வருடங்களாக அநேக காயங்களை சுமந்து வருகிறதுனாலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சென்று மன்னிப்புக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Not only forgiveness to God, but forgiveness between each other. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஒருவர் நாம் மன்னிப்பதும் கூட. Whatever God is asking you to do it. தேவன் எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். Because the Bible wants a spirit-filled people for us to communicate the way God wants us to communicate. தேவன் நம்மிடத்தில் எப்படி தொடர்பு கொள்ள விரும்புகிறாரோ அவனமாக நாம் ஆவியிலே நிறைந்தவர்களாக மற்றவர்களிடத்தில் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். The Bible says in Ephesians chapter 5 verse 18 to 21, do not be drunk with wine, but instead be filled with the Spirit of God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். It is in this context, Paul is saying, submit to one another out of reverence for Christ. கிறிஸ்துவில் வைத்திருக்கிற பயபக்தி நிமித்தமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்ற இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார். We need to fill ourselves with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நாம் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். If you are spirit filled, your communication will change. நீங்கள் ஆவியானவராலே நிறைந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய தொடர்பு கொள்ளுதல் மாற்றப்படும். You can't say I'm spirit filled and you communicate like the heathens. புறஜாதிகளை போல நான் ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் ஆகவே நீ என்னிடத்தில் பேசு என்று சொல்ல போல வாழக்கூடாது. ஆவியிலே நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி புறஜாதிகள் பேசுவதை போல நாம் பேசக்கூடாது. We need to be making a difference. நாம் மாற்றத்தை உண்டாக்குகிற மக்களாக இருக்க வேண்டும். We need to speak to one another. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். With psalms, hymns and spiritual songs. சங்கீதங்களினாலே பாடல்களினாலே ஆவிக்குரிய சங்கீதங்களினாலே நாம் பேச வேண்டும். What does it mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? You have to edify one another. நீங்கள் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கட்டி எழுப்ப வேண்டும். You have to really uplift one another. ஒருவரை ஒருவர் நீங்கள் உயர்த்த வேண்டும். And that comes from a thankful heart to God. அது நன்றி அறிதல் தேவனிடத்திலே நன்றி அறிதல் இருதயத்திலிருந்து வருகிறது. Then we will know how to submit to one another. அப்பொழுதுதான் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி கீழ்ப்படிந்திருப்போம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். So my dear friends, though we talked about so many techniques of communication, I believe when the Spirit of God comes, He really will help you to do it the way He wants us to do it. இந்த தொடர்பு கொள்ளுதலை குறித்த अनेक காரியங்களை ஆலோசனைகளை நாம் இப்பொழுது படிப்படியாக பார்த்திருந்தாலும் கூட நான் விசுவாசிப்பது பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது தேவன் எவ்வண்ணமாக நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வண்ணமாக நாம் தொடர்பு கொள்வோம். Because what will come out when you are tilted, shows what you are filled with. நீங்கள் அசைக்கப்படும் பொழுது எது உங்களிடத்திலிருந்து வெளியே வருகிறதோ அதை வைத்து தான் நீங்கள் எவ்வளவு ஆண்டவருடைய ஆவியினால் உங்களுக்குள்ளாக என்ன இருப்பது என்பதை வெளிக்காண்பிக்கிறது. If it is a glass of milk, when you tilt, coffee won't come, only milk will come. ஒரு டம்ளரிலே பால் இருக்கும் என்றால் அதை அசைப்பீர்கள் ஆட்டுவீர்கள் என்றால் பால் தான் வெளியே வருமே தவிர காஃபி வராது. Or when you are having water, when you tilt, coffee don't come, only water will come. அல்லது அந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தி வைத்து நீங்கள் ஆட்டுவீர்கள் என்றால் காஃபி வெளியே வராது, தண்ணி தான் வெளியே சிந்தும். When your life gets tilted because of a conflict, what will come out first will depend on what you are filled with. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களினாலே உங்களுடைய வாழ்க்கை உங்களை அசைத்து விடும் என்றால் உங்களுக்குள்ளாக எதனால் நிரப்பும் போது எது வெளியே வருகிறதோ அதுதான் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று காட்டுகிறது. நீங்கள் அப்படி அசைக்கப்படும் பொழுது உங்களிலிருந்து எது வெளியே வருகிறதோ அதுதான் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. So next time when you are tilted, what is coming out is very important. ஆகவே அடுத்த முறை நீங்கள் அசைக்கப்படும் பொழுது எது வெளியே வருகிறது என்பது மிக முக்கியமானது. Here we can say hallelujah, praise the Lord, everything we can say here. இங்கே ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற காரியங்களை சொல்லலாம். But when you get angry, what comes, that is important. ஆனால் கோபப்படும் பொழுது என்ன பேசுகிறோமோ அதுதான் பிரச்சனை. That is what we are filled with. அதால் தான் நாம் நிரம்பி இருக்கிறோம். And that is when the grace of God has to overflow. அங்கே தான் தேவனுடைய கிருபையானது வெளியே பாய்ந்தோட வேண்டும். That is the time sometime we have to keep quiet and say, Lord, help me to only communicate what you want me to communicate. ஆகவே தான் சில நேரங்களில் ஆண்டவர் நாம் அமைதியாக இருந்த ஆண்டவரே நான் எதை பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை மட்டும் பேசும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கள். So first thing, seek first to understand than to be understood. நம்மை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் முதலாவதாக நாம் அவர்களை புரிந்து கொள்வோம். And we said developing understanding in marriage requires us to listen and to also express effectively. அப்படி புரிந்து கொள்ளுதலிலே நாம் படித்த காரியங்கள் பேசுவதை காட்டிலும் கவனிக்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. உணர்ச்சிகளை நாம் வெளியே கொண்டு வந்து சொல்ல வேண்டும். And the third thing we said, have a spirit filled communication. மூன்றாவதாக ஆவியானவரால் நிறைந்த அந்த தொடர்பு கொள்ளுதலை நாம் கொண்டிருக்கணும். In your house let the Spirit of God be so filled that all your communication will glorify God. உங்களுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். I'll ask pastor to close in prayer. ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மளோட மிக தெளிவாக பேசியிருக்கிறார். எத்தனையோ நேரங்களில் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், மற்றவங்க கேட்குறாங்க.
இன்றைக்கி நம்முடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது. we are talking and neighbors are listening. இன்றைக்கி உன்னுடைய குடும்பத்தில் ஏன் இப்படி இருக்கணும்? ஆண்டவர் இன்றைக்கி உன்னோட பேசியிருக்கிறார். எப்படி தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது? எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் இருந்தாங்க, எங்கள் சொந்தக்காரங்க இப்படி தான் இருந்தாங்கன்னு இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கிறிஸ்தவங்களா, ஆவியில் நிறைந்தவங்களா எப்படி இருக்கணும்? அநேக நேரம் ஆண்டவர் உன் கணவன் மூலமாக உன்கிட்ட பேசலாம், உன் மனைவி மூலமாக உன்கிட்ட பேசலாம். எத்தனை நேரம் அது ஆண்டவருடைய ஆலோசனைன்னு தெரியாமல் அதை தள்ளி விட்டுருக்கிற. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்துவோம். இன்னையிலிருந்து நம்ம தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என்னுடைய செவிகள் இனி திறந்ததாக இருக்கும், என் மனைவி மூலமாக நீ பேச முடியும், என் கணவன் மூலமாக நீ பேச முடியும், நான் நம்புகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். அநேக நேரங்களில் நம்ம ஆலயத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம காண்பிக்கிற கெஸ்டர்ஸ், அது நமக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறதில்ல. வீட்டில் நம்ம கோபப்படும் போது, எரிச்சல் அடையும் போது, அப்போ என்ன வெளியே வருது, அதுதான் உண்மையிலே நமக்குள்ளாக இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக கேட்டாலும் இன்னும் நம்ம போய் ஜெபிக்கணும். இந்த இரவில் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கொண்டு நீர் பேசின எல்லா உடைய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பம் உண்மையிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பமாக, ஆண்டவரே ஏதோ எல்லா உணர்வுகளையும் உள்ள பூட்டி வைத்து அப்படியே வருந்தி கொண்டிருக்கிற குடும்பமாக இல்லை, ஒருத்தருடைய உணர்ச்சிகளை மற்றவங்க புரியும்படியாக வெளிப்படுத்தி அவர்கள் செவி கொடுத்து அதை திருத்தி கொண்டு நீர் விரும்புகிற வண்ணமாக சந்தோஷமான குடும்பங்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே.